உறவுகளுக்கு வணக்கம். எங்க ஊர் திராவிட மாடல் ஆட்சி. இப்போ இந்த காணொலியில கீழ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? இது வந்து திண்டுக்கல் மாவட்டம் முள்ளிப்பாடி ஊராட்சிக்குட்பட்ட மாமுகோவிலூர் பிரிவு அப்படின்ற இடத்துல இந்த ஒரு குட்டை அமைஞ்சிருக்கு. இந்த குட்டைய ஒரு 15 நாளைக்கு முன்னாடி சுத்தம் பண்றாங்க. அப்படி அந்த சுத்தம் பண்ணும்பொழுது அதுக்குள்ள என்னென்ன கழிவுகள் இருக்குன்னா, அந்த செருப்பு கம்பெனில இருந்து வெட்டி வெட்டி அந்த செருப்பு லப்பர் இருக்கும் இல்லையா? அது, மருத்துவ கழிவுகள், அது மட்டும் இல்லாம பலதரப்பட்ட பாலித்தீன் கவர்கள், அது மட்டும் இல்லாம நெறைய துணிகள் இதெல்லாம் இருக்கு. இதையெல்லாம் சுத்தம் பண்றாங்க. அப்படி சுத்தம் பண்ணும்பொழுது, பரவால்லடா நம்ம ஊராட்சி நிர்வாகம் சுத்தம் பண்ணிருச்சே அப்படின்னு பெருமைப்பட்டு பெருமையா இவங்கள நினைக்கிறதுக்கு முன்னாடியே அங்கிருந்து அள்ளுன அந்த குப்பைகளை பூரா இப்போ எந்த இடத்துல இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த காணொலியில கீழே பாத்துட்டு இருக்கீங்களா? இந்த இடத்துல அள்ளுன இந்த குப்பைகளை பூரா அப்படியே மாமு கோவிலூர் சாலையில இருக்கிற ஐயங்குளத்துல கொண்டு வந்து கொட்டி விட்டாங்க. இப்போ நீங்க காணொலியில கீழே பாருங்க, போக பாருங்க. இது வந்து ஐயங்குளம். இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஐயங்குளம். இந்த குப்பையை அள்ளுன இடத்துக்கும் இதற்கும் இடையில கிட்டத்தட்ட அள்ளுன இடத்துக்கும் கொட்டுன இடத்துக்கும் 1 கிலோமீட்டர் வித்தியாசம் தான். அது ஏன் அப்படி பண்ணாங்கன்னா, இந்த குப்பைகளை பூரா சுத்தப்படுத்தி அந்த சின்ன குட்டை இருக்கு பாத்தீங்களா? அந்த குட்டை வந்து அதிகமான மக்கள் போக்குவரத்துல இருப்பாங்க. அதிகமான மக்கள் பார்த்து கடந்து செல்லக்கூடிய பகுதி அப்படின்றதுனால, இவ்வளவு கேவலமா இருந்ததுன்னா, இந்த ஆட்சியாளர்களின் மேல ஒரு அவப்பெயர் வரும் அப்படின்றதுனால, மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கிற இந்த குப்பைகளை பூரா அள்ளி கொண்டு வந்து மக்கள் நடமாட்டமே இல்லாத, மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கக்கூடிய குளத்துல கொட்டி விட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 10 டிராக்டர் குப்பை நிறைஞ்சிருக்கு. எல்லாத்துலயுமே அந்த மருத்துவ கழிவு சிரஞ்சிகள் எல்லாம் அதிகமா இருக்கு. செருப்பு தைக்கிறது அந்த வெட்டிட்டு அந்த அச்சச்சா இருக்கும் அந்த லப்பர் அதிகமா இருக்கு. பலதரப்பட்ட பாலித்தீன்கள் இருக்கு. பழைய துணிகள் நிறைய கிடக்கு. இதெல்லாம் இருக்கு. இப்போ என்ன ஆகும்னா, இது மழைக்காலம். இப்போ மழை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த குளத்துல தண்ணி ஏறிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த தண்ணி ஒட்டுமொத்த இது மிகப்பெரிய குளம், அதிகமான பரப்பளவு கொண்டும். இந்த தண்ணி வந்து மொத்தமா ஏறி ஒட்டுமொத்தமா நிறையும் பொழுது இங்க இவங்க கும்மலா கொட்டி வச்சிருக்கிற அந்த குப்பையெல்லாம் அப்படியே மிதந்து குளம் முழுக்க பரவி அப்படியே மேல டர்மாகோல் சீட்டு போட்ட மாதிரி அப்படியே படர்ந்து இந்த செருப்பு அட்டைகள், இந்த மருத்துவ கழிவு, இந்த பிளாஸ்டிக் எல்லாம் நிற்கும். அப்படியே தண்ணி வத்தும்போது என்ன ஆகும்னா, அப்படியே வத்தி மண்ணுக்குள்ள போயிடும். மேல இருந்து பார்க்க மனிதர்களுடைய கண்ணுக்கு தெரியாது. ஆனா அந்த பாலித்தீன் கவர்கள் எல்லாம் அங்க இருந்துட்டு இந்த மண்ணுக்கு என்ன தீங்க செய்ய முடியுமோ அந்த தீங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். இன்னொன்னு, வருஷம் இந்த குளத்துல தண்ணி வரும்போது எங்க ஊர் பகுதி மக்கள் எல்லாம் இதுல தான் இறங்கி வலை போட்டு மீன் பிடிப்பாங்க, இறங்கி தூண்டி போட்டு மீன் பிடிப்பாங்க. அப்படி மீன் பிடிக்க போகும்போது இந்த மாதிரியான சிரஞ்சிகள், இந்த மாதிரி மருத்துவ கழிவு எல்லாம் இருக்கும்போது அது எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட என்னுடைய ஊராட்சி நிர்வாகம், திண்டுக்கல் மாவட்டம் முள்ளிப்பாடி ஊராட்சி நிர்வாகம் கொஞ்சம் கூட சிந்திக்காம இப்படி கொண்டு வந்து இந்த செயலை செஞ்சிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த குப்பைகளை எல்லாம் நீங்கள் 2 நாள்ல அகற்றி அதை நீங்க எப்படி அப்புறப்படுத்தணுமோ அப்படி அப்புறப்படுத்தல அப்படின்னா, நாங்க நாம் தமிழர் கட்சியின் மூலமா சட்ட ரீதியா என்ன நடவடிக்கைகளை எடுக்க முடியுமோ அதை எடுப்போம் அப்படின்னு என்னுடைய திண்டுக்கல் மாவட்டம் முள்ளிப்பாடி ஊராட்சி நிர்வாகத்தினர்களுக்கு இந்த காணொலி வாயிலா நான் தெரியப்படுத்திட்டேன். அப்போ இதுதான் வந்து திராவிட மாடல் ஆட்சியா? ஒரு நீர்பிடிப்பு பகுதியில் இருக்கிற குப்பையை அள்ளி இன்னொரு நீர்பிடிப்பு பகுதியில் போடுறது. ஒரு நீர்பிடிப்பு பகுதியில் நம்ம எதுக்காக வேண்டி குப்பையை பூரா சுத்தம் பண்றோம்? மண்ணுக்கு கேடு, மக்களுக்கு கேடு, இது சுகாதாரத்துக்கு கேடு அப்படின்னு தான் அங்கிருந்து நம்ம அப்புறப்படுத்துறோம். அப்படி அப்புறப்படுத்துறது பூரா கொண்டு வந்து இன்னொரு குளத்துக்குள்ள போடுறது, இன்னொரு நீர்பிடிப்பு பகுதிக்குள்ள போடுறது, இது எந்த விதத்துல நியாயம்? அப்ப இதுதான் திராவிட மாடல் ஆட்சியர்களுடைய தூய்மைப்படுத்தும் முறையா? இப்படித்தான் தூய்மைப்படுத்துவீங்களா? இதை ஏன் செஞ்சிருக்காங்கன்னா, அந்த குப்பைகளை பூரா சுத்தம் பண்ணின இடம், அதிகமான மக்கள் போக்குவரத்துல இருக்கக்கூடிய இடம், அதிகமான மக்கள் பார்த்து கடந்து செல்லக்கூடிய இடம். அதனால அங்க இருக்கிற குப்பைகளை பூரா அப்படியே அள்ளி ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல கொண்டு வந்து ஐயங்குளத்துல கொண்டு வந்து கொட்டி விட்டு போயிட்டாங்க. இப்போ இதை தான் செஞ்சிருக்காங்க. இந்த குப்பைகளை நீங்க 2 நாள்ல அகற்றி எங்களுக்கு சுத்தம் பண்ணி கொடுக்கல அப்படின்னா, நாங்கள் எங்களுடைய நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ சட்ட ரீதியான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.